நான் இருக்கிற வரையில நிச்சயம் டங்ஸ்டன் அந்த கனிம வள சுரங்கம் வருவதற்கான வாய்ப்பே இல்லை. நாம் அனுமதி தந்தாதான் அதை உள்ளே கொண்டு வர முடியும். அதையே மீறி வந்தால் நிச்சயமாக நான் முதலமைச்சராக இருக்க மாட்டேன் என்று அழுத்த திருத்தமாக சட்டமன்றத்தில் பதிவு செஞ்சிருக்கிறேன். ஆக இதற்குரிய வாய்ப்பே நிச்சயம் இல்லை என்பதை தெளிவாக சொல்லி இருக்கிறேன். ஆகவே அதுல திட்டவட்டமாக இருக்கிறோம். இதுதான் இங்க முடிவுன்னு தெளிவாக எடுத்து சொன்னேன். அப்படி ஒரு சூழல் வந்தா முதலமைச்சராகவே நான் இருக்க மாட்டேன் என்று சொன்ன போது கூட நம்முடைய அமைச்சர் உறுப்பினர்கள், நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் கூட ஏன் அந்த வார்த்தையை சொன்னீங்க, சொல்லியிருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னாங்க. எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, பதவி பற்றி எனக்கு கவலை இல்லை, மக்களை பற்றி தான் கவலை, மக்களுடைய பிரச்சனை தான் கவலை என்பதை தெளிவாக எடுத்து சொன்னேன். ஆக சட்டமன்ற தீர்மானத்தையும் மக்களாக இருக்கக்கூடிய உங்க உறுதியான போராட்டத்தை மதிச்சு ஒன்றிய அரசு இப்ப இந்த ஏழை அறிவிப்பை ரத்து பண்ணிருக்காங்க. இந்த நேரத்தில் தீர்மானம் நிறைவேற்றுவதற்காக ஆதரிச்சிருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்கும் பல்வேறு கட்சிகள் இதுல உணர்வை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. எதிர்கட்சி, மாற்றுக் கட்சி, கூட்டணி கட்சின்னு நான் பிரிச்சு பார்க்க விரும்பல. எல்லா கட்சிகளுக்கும் உங்கள் சார்பாக, அதே போல இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் இந்த நேரத்தில் உங்களுடைய நன்றிய வணக்கத்தை நான் மீண்டும் மீண்டும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நான் ஏற்கனவே ஆட்சி பொறுப்பு ஏற்றபோது தெளிவாக சொன்னேன், இது என்னுடைய அரசு அல்ல, இது உங்களுடைய அரசுன்னு சொல்லி இருக்கிறேன். என்றுமே உங்களின் ஒருவனாக இருந்து என்னுடைய கடமையை நிறைவேற்றுவேன் என்று சொல்லி இருக்கிறேன். அது மட்டுமல்ல, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று சொல்லிதான் நான் பதவியை ஏற்றுக் கொண்டிருக்கிறேன். அந்த அடிப்படையில் தான் அவர்கள் வழியில் என்று ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறேன். ஆகவே எங்களுக்காக இல்லை என்ற உறுதியை மீண்டும் அளித்து உங்களுக்காக தான் இந்த ஆட்சி என்பதை மீண்டும் எடுத்து சொல்லி மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.